ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நமக்கு இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா பிரண்டை பொடி செய்ய போகிறேன். துவையல் தான் நிறைய பேர் செய்வாங்க, சட்னி செய்வாங்க. இது பொடி மாதிரி நுணுக்கி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் நாள் நல்லா வச்சு யூஸ் பண்ணலாம். உடனே யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, வீணாகாமல் இருக்கும். அதுக்கு பாருங்கள், கருவேப்பிலை ஒரு நல்ல ஒரு கையளவுக்கு எடுத்துக்கிட்டேன். ஒரு 5-6 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி. இது கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் அளவுக்கு, 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு 2 சேர்த்து ஒன்றா எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பிரண்டை பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா காஞ்சி நல்லா கழுவி வச்சுருக்கேன். கை அரிக்கும், என்ன செய்றீங்க, கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு செய்யுங்க, இல்லை காம் போட்டுக்கிட்டு கையில் அந்த காம் போட்டுக்கிட்டு ஆயிங்க. நான் அப்படியே தண்ணி ஊற்றி அலசி வடிகட்டி வச்சுருக்கிறேன். தாளிச்சிடலாம் வாங்க. இப்போ காஞ்ச மிளகா போட்டு கொஞ்சம் கலர் மாறத்துக்குள்ள பருப்பும் போட்டுங்க. உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வதக்குங்க. கூட கொஞ்சம் பெருங்காயமும் போட்டுங்க. கெட்டி பெருங்காயம் தான் போட்டுங்க. இல்லை நான் பொடி போட்டுக்க போகிறேன், அதனால் நான் கடைசியாக போட்டுக்க போகிறேன். நீங்கள் கெட்டி பெருங்காயம் தான் இப்போயே போட்டுங்க. நல்லா கொஞ்சம் வதங்கி வரணுக்கு காட்டுறேன். இது கூட ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி போட்டு வதக்கிங்க. புளி இன்க்ரீடியன்ட் சொல்ல மறந்துட்டேன். புளி கொஞ்சம் போட்டுங்க. பாருங்கள், நல்லா கலர் மாறிடுச்சு, நல்லா வாசமாக இருக்குது. இப்போ இது கூட இஞ்சி பூண்டு, கொஞ்சம் பெருங்காயம், கடைசியாகவும் பெருங்காயம் போட்டுங்க. இப்போ கொஞ்சோண்டு நான் வதக்கிட்டு சும்மா ஒரு 1 நிமிஷம் வதக்கிட்டு அப்புறம் பிரண்டையை போட்டு வதக்குங்க. பிரண்டையை வதக்கிட்டு அப்புறமா கடைசியாக கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டு தேவையான உப்பு போட்டு நல்லா தண்ணி ஊற்றாமல் அரைச்சி நல்லா காற்று போகாத ஒரு இதை போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுங்க, ஸ்டோர் பண்ணி வச்சுங்க. சாதத்துக்கு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்லாம். அப்புறம் இட்லிக்கு கூட நல்லெண்ணெய் நெய்க்கெல்லாம் ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும், உடம்புக்கும் நல்லது. பாருங்க, பிரண்டை இந்த பச்சை கலர் போட்டு நல்லா கலர் மாறி வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கணும். நான் ஃபுல்லாக வதக்கிட்டு காட்டுறேன். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இன்னும் கொஞ்சம் வதங்கணும். அதுக்கு இன்னொரு 2 நிமிஷம் வதங்கினா நல்லா கலர் நல்லா மாறி வரும். அப்போ தான் நமக்கு கொஞ்சம் வீணாக போகாமல் இருக்கும், கொஞ்ச நாள் நல்லா வச்சு யூஸ் பண்ணலாம். அதுக்கு தான் இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு இது ஃபுல்லாக நல்லெண்ணெயில் செஞ்சால் ரொம்ப நல்லது உடம்புக்கு. பாருங்கள், இப்போ நான் 1 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு போட்டுக்கிறேன். இந்த டேஸ்ட் நல்லா இந்த எள்ளு வாசனையோடு நல்லாயிருக்கும். நீங்கள் வேணும்னா பொடி அரிசி கூட கொஞ்சம் அரிசி நல்லா 1 ஸ்பூன் நல்லா இந்த பெரிய கண்டியில் 1 கரண்டி அளவுக்கு அரிசி வறுத்து கூட நீங்கள் பொடி அரிசி போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நிறையாவும் கிடைக்கும், கொஞ்சம் ட்ரைனஸ் நல்லா கிடைக்கும். ஈரப்பதம்லாம் அரிசி நல்லா இழுத்துக்கும், நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் இந்த வாட்டி அரிசிலாம் போடலை, நான் வெறுசாக இப்படி தான் செய்ய போகிறேன். பாருங்கள், இப்போ கருவேப்பிலையை போட்டுடலாம். நல்லா வதங்கிடுச்சு. கருவேப்பிலை ரொம்ப உடம்புக்கு நல்லது. சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு இப்படி செஞ்சு கொடுத்துருங்க. நமக்கும் டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், ஒரே நாளில் சாப்பிட்ட மாதிரி இல்லாமல். கிட்டத்தட்ட இப்போ ஒரு கையளவுக்கு போட்டிருக்கேன். இதை வதங்கிட்டு அரைச்சி எப்படி இருக்குன்னு காட்டுறேன் கடைசியாக. அரைச்சாச்சு. ஒன்று வேணால் நீங்கள் நைஸாக அரைச்சிங்க, நான் கொஞ்சம் குறைன்னு அரைச்சிருக்கேன். சாதத்துக்கூட போட்டு நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளோக்கும் நல்லது. வாரத்துக்கு 1 முறையாச்சும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கிடைக்காதவங்க மாதத்துக்கு 1 முறையாச்சும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பாய்.